நம்மளோட இந்த ஜெனரேஷன்ல நம்ம நெறைய பார்த்துட்டு வரோம்ல. இன்ஃப்ளேஷன் அதிகமாகுறது, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுறது, எக்கனாமி எக்ஸ்பேண்ட் ஆகுறது. பட் வி ரேர்லி ஸ்டாப் டூ திங்க் அபவுட் வாட் இட் மீன்ஸ் ஃபார் அஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். பிகாஸ் வென் பிரைஸ் குவைட்லி இன்க்ரீஸ் ஓவர் டைம், இட் டசன்ட் ஃபீல் லைக் ஒன் பிக் சேஞ்ச். அது நமக்கு என்னவா தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, இல்ல ஃபுட் பில்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. என்ன பில்லு வேண்டாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்துப்போம். அண்ட் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே, உங்களோட மொத்த இன்ஃபோமே உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கே கரெக்ட்டா போயிரும். ஸோ இதுல சேவிங் மணின்றது கம்ப்ளீட்லி 0. அண்ட் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணியிருக்கா? நம்மளால வந்துட்டு எதனால அமௌண்ட் சேவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு தோணிருக்கு அப்படின்னா, அது உங்களோட ஃபால்ட்டும் கிடையாது. அண்ட் உங்களால சேவ் பண்ண முடியல, அதுவுமே உங்க ஃபால்ட் கிடையாது. ஏன்னா, சொந்த வீடு இல்லாதவங்க ரெண்ட் டெஃபினட்டா கட்டியே ஆகணும். அண்ட் சாப்பாடு டெஃபினட்டா ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு தேவையானது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டா நம்ம இந்த எல்லா விஷயத்துக்குமே மணின்றது ஒண்ணு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் பேசிக்கான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்குமே காசு தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே தேவைப்படுதே. அப்புறம் நான் எப்படி காசு சேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ தட் வில் கெட் அ கிளியர் ஐடியா அபௌட் இட். உங்க கூட இருக்கவங்கள எடுத்துக்கோங்களேன். உங்களால சேவ் பண்ண முடியல. ஆனா அவங்க ஈஸியா சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எப்படின்ட்டு உங்களுக்கு தோணியிருக்கா? டெஃபினட்டா உங்களுக்கு தோணியிருக்கும். அண்ட் நீங்களுமே வந்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாவும் இருந்திருப்பீங்க. நம்ம கூட இருக்கவங்கலாம் வந்துட்டு ஈஸியா சேவ் பண்றான். அக்கவுண்ட்ல வந்துட்டு 60,000மோ, 70,000மோ, 50,000மோ, 1,00,000மோ ஈஸியா வச்சிருக்கான். நம்மளுக்கு அந்த சேவிங்ஸ்ன்றது ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஃபினட்டா தோணியிருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ப்ராப்பரான பிளானும் கிடையாது. பிளஸ் டிசிப்ளினும் இல்ல. பட் ஆனா உங்க கூட இருக்கவங்க கிட்ட அது 2மே இருந்திருக்கும். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையேடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பிகாஸ் அடுத்த மாசம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போறோம் அப்படின்றத அவங்க இந்த மாசமே வந்துட்டு பிளான் பண்ணிருவாங்க. ஓகே. திங்க் அபவுட் ஹவ் இட் ஆக்சுவலி கோஸ். அட் தி பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் இட்ஸ் ஆல்வேஸ் அன் இன்டென்ஷன் தட் ஐல் சேவ் திஸ் டைம். நீங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சு, நீங்க ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ட வந்துட்டு உங்களுக்காக தள்ளியும் வச்சுருவீங்க. ஓகே இந்த அமௌண்ட் நான் இந்த மாசம் சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா நாட்கள் போக போக அந்த மாசத்தோட மிட்லயே வந்துட்டு நீங்க சேவிங்ஸ்க்கு வச்ச காச செலவு பண்ணிருவீங்க. அது உங்கள நெறைய பேருக்கு நடந்திருக்கும். எனக்கே நடந்திருக்கு. யார விட்டுச்சு? செலவுன்றது வந்துட்டே தான் இருக்கும். லோனா இருக்கலாம், இஎம்ஐஸ் அண்ட் தேவைகள், ஹோம் ரென்ட் இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு ஹியூமன் லைஃப்ல போயிட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸா தேவைப்படும். எடுத்து செலவு பண்ணுவீங்க. சேவிங்ஸ் மிஸ் ஆகும். இந்த மாரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காம, டிசிப்ளின் தான் நம்ம எப்படி காச வந்துட்டு சேவ் பண்றது அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ஐடியாவ நான் உங்களுக்கு இந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லப் போறேன். நீங்க பெரிய பெரிய காசா சேர்க்காம, இந்த மாரி ரூ. 5,000 ரூ. 10,000ன்ற அளவுக்கு சேவிங்ஸ் சேர்க்காம, குட்டி குட்டி அமௌண்ட்ல உங்களால சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொன்னா எப்படி இருக்கு? நீங்க இந்த குட்டி குட்டி காசு வந்துட்டு சேவ் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட லைஃப்மே அஃபெக்ட் ஆகாது. பிளஸ் காசுமே வந்துட்டு ரொம்ப சேவ் பண்றோம், கையில இல்லையே அப்படின்ற ஃபீலுமே வராது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார் ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் கண்டுபிடிச்சேன். நீங்க வந்துட்டு நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஐல் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹவ் திஸ் ஜார் ஆப் ஆக்சுவலி வொர்க்ஸ். இந்த ஜார் ஆப்ல வந்துட்டு நீங்க பெரிய அமௌண்ட்லாம் போட்டு சேர்க்கணும், சேவ் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அண்ட் அதே மாரி உங்களுக்கு இதுல வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு நீங்க இவ்வளோ செட் ஆஃப் அமௌண்ட் போடணுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ், யுவர் விஷ். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நீங்க எவ்வளோ அமௌண்ட் போடணும்னாலும் போடலாம். ஒரு நாளைக்கு நீங்க ரூ. 50 லைக் ₹50, ₹100 பெர் டே லைக் இந்த மாரி எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ அந்த அமௌண்ட்ட நீங்க போடலாம். இந்த மாரி நீங்க டெய்லியும் ரூ. 50, ரூ. 100 போடுறது மூலியமா பெருசா பெரிய காசு உங்க கையிலருந்து எதுவும் போற மாரி ஃபீலே ஆகாது. அட் த சேம் டைம் யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மனி. இது எல்லாமே நீங்க கன்சிஸ்டன்ட்டா போட போட மணி பாட்டுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அண்ட் மந்த் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் இட்ஸ் லைக் அ குட் அமௌண்ட் நீங்க சேவ் பண்ண மாரி ஃபீல் ஆகும். தி ரியல் ஸ்மார்ட் பார்ட் இஸ்ன்ட் ஜஸ்ட் அபௌட் த அமௌண்ட். இட்ஸ் அபௌட் ஹவ் தி சிஸ்டம் வொர்க்ஸ். ஆனா இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார் ஆப்ல வந்துட்டு ஆட்டோ சேவ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க ஆட்டோ பே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பே ஆகும் அப்படின்ற மாரி இதுல ஆட்டோ சேவ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க வந்துட்டு டெய்லி ஆர் வீக்லி ஆர் மந்த்லி எனக்கு வந்துட்டு இவ்வளோ செட் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள டிஸ்டர்பே பண்ணாம அது பாட்டுக்கு சேவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப எனக்கு டெய்லியே வந்துட்டு எனக்கு ஒரு ரூ. 50 வந்துட்டு சேவ் பண்ணணும். டெய்லி ரூ. 50 சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிமைண்டர்ஸ், எஃபோர்ட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. அது பாட்டுக்கு டெய்லி ரூ. 50 வந்துட்டு சேவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் தட் சிம்பிள். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் எனக்கு வந்துட்டு ஜார் ஆப்ல புடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சேவ் பண்ணிட்டு வர அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது கோல்டா மாறிடும். பிகாஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு கோல்டு சேர்த்து வைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு இது? 2 lakhs, sir. ஓ. You want to buy? பை பை. ஸோ ஆப்வியஸா உங்களுக்குமே இது சூப்பரான வகையில ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் கோல்டோட வேல்யூன்றது குறையும், ஏறும். பட் அந்த வேல்யூன்றது ஒரே இதுலயே இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு
மோஸ்ட்லி தங்க விலை எல்லாமே வந்துட்டு ஏறிட்டே தான் போகுது. அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களோட கேஷ் வந்துட்டு கோல்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்குன்னா, இந்த கோல்டுன்றது எல்லாமே தான் சேஃபா ப்ரோ? இந்த ஜார் ஆப்ன்றது சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டெஃபினட்டாக டவுட் இருக்கலாம். ஆப்வியஸாக உங்களோட லைக் தாட் எனக்கு புரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. So I'll just explain how it actually works. So this part is completely handled safely. The gold you are using is completely backed by real physical gold stored in real vaults like Brinks, insured on the ICICI Lombard and regularly audited. அண்ட் இது நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற நம்பர்ஸ் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தாண்டி நீங்கள் சேஃபாக கோல்டை வந்துட்டு சேர்த்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இது. அண்ட் ஆல்சோ இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கிற காசை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். காசாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதல்ஸ் நீங்கள் வந்துட்டு கோல்டாக கூட கன்வெர்ட் பண்ணி அதை கோல்டாக கூட வாங்கிக்கலாம். எவ்வளோ சூப்பர்ல. ஐயோ இது நல்லா இருக்கு. And honestly, that balance actually matters a lot today. People don't just want to save. They want flexibility, safety, and something that fits into their actual lifestyle. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஹேபிட்டை உருவாக்குறதுன்றது ஒரே ஒரு வாட்டி பெரிய டிசிஷன் எடுத்துகிட்டு பண்ணுற வேலையே கிடையாது. அது வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக படிப்படியாக வந்துட்டு அந்த ஒரு ஸ்கில்லை வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணி அதை பண்ணுறது தான் கரெக்டான முறை. ஸோ த கோல் இஸ் வெரி சிம்பிள். இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்தோடனே பெரிய அமௌண்ட்டாக சேர்த்து நம்ம லட்சாதிபதி, கோடீஸ்வரர்கள் அந்த மாதிரிலாம் ஆகணுன்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. அது ஆகவும் முடியாது. நம்ம பெரிய பெரிய அமௌண்ட்டாக சேர்த்து கஷ்டப்படுறது மூலியமா சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ அதை தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுதோ, உங்கள் செலவெல்லாம் போக உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த ஒரு அமௌண்ட் வந்துட்டு சேவிங்ஸில் போடுங்க. சேவிங்ஸ் பண்ணணும், மெமரிஸையும் வச்சுக்கணும், எல்லாமே சேர்த்து பண்ணுங்க. ஸோ சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜார் ஆப்போட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் இட் அவுட் அண்ட் ஸ்டார்ட் யூஸிங் இட். அண்ட் நான் சொன்ன மாதிரி அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போடாமல் இப்பயே வந்துட்டு செக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்பயே வந்துட்டு உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ செக் அவுட் த ஜார் ஆப் டுடே. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஹாப்பி லேர்னிங்.